பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி பேசிய கருத்து சர்ச்சையான நிலையில் அவருடைய கட்சி பதவி பறிபோயுள்ளது. கொடுத்திருக்கிற அங்கீகாரம் என்பது நான் இன்னும் மேலும் கடுமையாக இந்த இயக்கத்திற்காக உழைத்து திராவிட முன்னேற்றம் என்கின்ற இந்த தவிர்க்க முடியாத சக்தி மேலும் வலிமை பெற உழைப்பது என் கடமை. சென்னையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து இழிவாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெண்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் இப்படியா பேசுவது என விமர்சனங்கள் எழுந்தன. பெண்கள் ஓசியில் பயணம் செய்வதாக பேசி சர்ச்சையில் ஏற்கனவே சிக்கிய பொன்முடிக்கு இது மேலும் சிக்கலுக்குள்ளாக்கியது. அமைச்சரின் கருத்திற்கு சமூக ஊடகங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்தன. குறிப்பாக யாரும் எதிர்பாராத வகையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியிடம் இருந்து கண்டன குரல் ஒலித்தது. அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கவை என குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பொன்முடியை நீக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்தார். பதவி பறிப்பு போன்ற அறிவிப்புகளை பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிடும் நிலையில் முதலமைச்சரை அறிவித்தது பிரச்சனையின் வீரியத்தை உணர்த்துவதாக இருந்தது. இதனிடையே திமுக துணை பொதுச் செயலாளராக மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவாவை நியமித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து முதல்வரை அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி சிவா எம்பி கட்சிக்காக அதிகம் உழைக்க வேண்டியிருப்பதாகவும் தனது கடமை தொடரும் என்றார். Patience, perseverance and sincerity is always regarded and rewarded in DMK. அது மாதிரி தலைவருடைய இந்த எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம் என்பது நான் இன்னும் மேலும் கடுமையாக இந்த இயக்கத்திற்காக உழைத்து இன்னும் பல தோழர்களை இந்த இயக்கத்தில் இணைத்து திராவிட முன்னேற்றம் என்கின்ற இந்த தவிர்க்க முடியாத சக்தி மேலும் வலிமை பெற உழைப்பது என் கடமை. இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த MP கனிமொழி அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்றார். முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஒருவருக்கு எத்தனை முறை தண்டனை தருவது அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த அமைச்சர் பொன்முடி சர்ச்சை கருத்து தொடர்பாக விளக்கம் அளித்தார். அமைச்சர் பதவியில் பொன்முடி நீடிப்பாரா இல்லையா என்பது வரும் நாட்களில் தெரியும். இதனிடையே மாற்றுத்திறனாளிகளை தவறான பெயர் கொண்டு உச்சரித்தது குறித்து அமைச்சர் துரைமுருகன் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை தவறான பெயர் கொண்டு உச்சரித்து விட்டேன் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் என் கவனத்திற்கு கொண்டு வந்தபோது அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக கூறியுள்ளார். மேலும் கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட தானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும். மாற்றுத்திறனாளிகளின் உள்ளம் புண்பட்டிருக்கும். அதற்காக என் நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.